கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுநாதர் உங்களை வாழ்த்துக்கள். இதனாலே நீதிமொழிகள் 3:10 அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டும். நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் ஒரு வழி சொல்கிறார். இந்த விளைவின் எல்லா முதல் பலனாலும் உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதல் பலன் கர்த்தருக்கு கனம் பண்ண. கர்த்தரை நாம் கனம் பண்ணுறப்ப, கர்த்தருக்கு நாம் கொடுக்குறப்ப, கர்த்தரை நாம் சேவிக்கிறப்ப, அவர் பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கு பதிலாக என்னை கனம் பண்ணிட்டேன், என்னை நீ உயர்த்தி வச்சுட்டேன், என் வேலை செய்கிறீங்க, ஆகவே நான் உன் களஞ்சியங்களை பூர்ணமாய் நிரப்புவேன், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டு வரும். உங்கள் கையிட்டு செய்கிற வேலை, கையிட்டு செய்கிற உத்தியோகம், பிஸ்னஸ்ஸு, உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க வேலை எல்லாத்துலேயுமே பெருத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கலாம். உன் களஞ்சியங்கள் குறையே இருக்காது. பணக்குறைவு, மற்ற குறைவு எல்லாம் நிறைவான ஆசீர்வாதம். களஞ்சியங்கள் உன்னுடைய பொக்கிஷம் சாலை நிரம்பும். உன் ஆலைகள் திராட்சரசம் புரண்டு ஓடும். ஆலை வெறுமையாக இருக்காது, எப்பவும் ஆசீர்வாதம். திராட்சரசம் பெருகி ஓடும். திராட்சரசம் அறுவடைன்னா என்ன, வருஷம் முழுக்க திராட்சரசம் அறுவடைன்னா என்ன, அந்த இடம், அந்த வீடு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான வீடு. அதுபோல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆகவே நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணும் பொழுது, கர்த்தர் கொடுத்து அவரை கனம் பண்ணுறப்ப, அவருக்கு முதல் இடத்த கொடுக்குறப்ப உன் களஞ்சியங்கள் நிரம்பும், உன்னுடைய ஆலையில் திராட்சரசம் போடும். உங்கள் வீட்டில் ஒரு குறையும் வராது. நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான நன்மைகள், நிறைவான சுகம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைக்கு அப்படி நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இதை கேட்குற ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.